வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து இந்த ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இதுல வந்து எதுவுமே கிடையாது. ஐ லுக் அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்ம பேஸ் மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம கலர் கலராக ஐ ஷேடோ போட முடியாது. அதனால இது வந்து இப்படி மினிமலிஸ்டிக்காக விட்டாச்சு. இங்கே வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து சும்மா செயின் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Smoking and inhaling every moment. It was reckless and we owned it. I can see it in your eyes 'cause they never tell. So இப்போ வந்து லென்ஸ் மாட்டிட்டேன், ஹேண்ட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கின் கேர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேச்சர் ஸ்டோர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த ரோஸ் மிஸ்ட் இதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போறேன். இது அப்படியே உள்ள சோக் ஆகட்டும். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப அஃபோர்டபுள். ஐ திங்க் 120 to 150 என்னமோ தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இது வந்து நான் இங்கே வரைக்கும் காலி பண்ணிட்டேன். என்னால் யூஸ் பண்ணுறதே நிறுத்த முடியல. சும்மா வச்சு எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதை வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. இன்னைக்கு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா குட் வைப்ஸ்லேருந்து இந்த ரோஸ் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதனால வந்து உங்களுக்கு ஃபேஸில் ஒரு ரேடியன்ட் அண்ட் க்ளோலாம் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து நான் ஸ்கின் கேர்ல வந்து நைட்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி ட்ரை பண்ணேன். இப்போ இது மேக்கப்ல வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என் ஃபேஸில் இந்த ட்ராப்பர் படாமல் பண்ணுறேன். இதை வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து சீரம் மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த ஆயிலி ஃபினிஷ் இருக்கு பாருங்களேன். பட் ஆனால் எனக்கு வந்து அதான் வேணும். இந்த மேக்கப் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு போகிற மாதிரி பார்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ லிப்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா நான் லிப்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே லிப் பாம் இல்லைனா அந்த லிப் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. இன்னைக்கு வந்து டூ ஃபேஸ்ல இருந்து இந்த லிப் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அப்போ ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும். யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஆரம்பமே இது வந்து ஒரு லிப் பிளம்பர். இது போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த என்னது டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். எப்பயுமே நான் இதை யூஸ் பண்ணி ஒன்று கீழே மட்டும் வந்து பிளம்ப் ஆகும், இல்லை மேலே மட்டும் பிளம்ப் ஆகும். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஸ்கின் கேர்லாம் டன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து இந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் நேச்சுரல் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்ப்ரிட்ஸ் தான். இதுக்கு அடுத்து நம்ம மேக்கப் போக போகிறோம் இல்லையா. ஆரம்பிக்குது. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னா அந்த டிங்லிங் சென்சேஷன் அப்படியே ஃபன்னியாக கூலாக அப்படிலாம் இருக்காது. எரியும். அது எரியும்னா ரொம்ப எரியும்னு பயப்படாதீங்க, எரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டோன்னே லைட்டாக பயந்துட்டேன் நான். ஸோ இது செட் ஆன அப்புறம் நம்ம வந்து ப்ரைமருக்கு போகலாம். ப்ரைமருக்கு வந்து இன்னைக்கு எப்பயும் போல 2 ப்ரைமர் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேபிலின்ல இருந்து இந்த மாஸ்டர் பிரைம் யூஸ் பண்றேன். இது வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்து ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. என்னதான் நான் வந்து இந்த சீரம்லாம் போட்டாலும் எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ அதை கொஞ்சம் காம்பேக்ட் பண்றதுக்காக இதை வந்து என் கைக்கு பின்னாடி லைட்டா எடுத்துட்டு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் இன்ஜெக்ஷன் இங்கே லைட்டா பட்டுச்சுல, அங்க ஏறியுது. ஐயோ இது என்னடா மம்பா போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கதை பேசிட்டே மேக்கப் டுட்டோரியல் பண்ணி. இன்னைக்கும் கதை பேசலை, ஏன்னா நம்ம நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கதை பேசிட்டே மேக்கப் போடலாமா, இல்லைனா வெறும் நான் ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்டானா ரொம்ப ஷார்ட்டாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சு வரும் அதுவே, அந்த மாதிரி பண்ணாமா. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப கதை பேசியே வந்து எனக்கு பழகிட்டேன். இந்த ப்ரைமர் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் வேண்டாம். லைட்டாக அந்த ஒரு ட்ராப்பே வந்து அதை தான் நான் இவ்வளோ நேரமாக வந்து தடவிட்டு இருக்கேன். லைட்டாக அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கா, அது இட்ஸ் ஓகே. நம்ம வந்து மேலே எப்படியும் ஃபுல் கவரேஜ் போக போகிறோம். ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்து வந்து சுகர்லேருந்து பேஸ் ஆஃப் க்ளோரியோட இந்த சிலிகான் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து போர் மினிமைசிங் ப்ரைமர். இதை வந்து என்னோட இந்த ரீஜியனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன்.
இதை வந்து நான் உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறையிறதுக்கு, உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. லிப்ஸில் எதுவும் பெருசாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து லிப் வந்து இப்படிலாம் இருக்குது, லைட்டாக ப்ளம்ப் ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸே தெரியாது. ப்ரைமர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஸ்கின்னின் நிலைமை. உங்களுக்கு அந்த சீரம்னால உங்களுக்கு அந்த க்ளோ நல்லா தெரியுது. இதோட நம்ம நிறுத்த போறது இல்ல. நான் என்ன பண்றேன்னா, இந்த எல்ஃபோட ஜெல்லி ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பப்ளி. இதை வந்து என்னால ஃபவுண்டேஷனுக்கு மேல, அதாவது நம்ம பேஸ்லாம் முடிச்சுட்டு என்னால அப்ளை பண்ணவே முடியல. கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துறது, இல்லைன்னா பேட்சி ஆயிடுது. அதனால இப்பெல்லாம் என்ன பண்றேன்னா, இதை வந்து பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஆர் பேஸ் எல்லாம் அந்த இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் இப்படி டாட் வச்சுக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி ரொம்ப ஹார்ஷா இல்லைன்னா ஒரு லைன் போட்ட மாதிரி இருந்தா பரவாயில்ல. மேல நம்ம வந்து லேயர்ஸ் போடும்போது தெரியாது உங்களுக்கு. யார் இந்த ஸ்டெப் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின்லாம் வந்து இது ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப ஆயிலியா இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் பண்றதுக்கு, அதனால வந்து இது பண்றேன். அதே மாதிரி வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அவங்க இல்ல டெக்ஸ்டர் இருக்கிறவங்க இதை பண்ணீங்கன்னா உங்களோட டெக்ஸ்டரை வந்து அது இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு மிகவும் கொடிய நிலைமையில் உள்ளேன். இட்ஸ் ஓகே. ஆனால் இங்கே பார்க்கும்போது கண்ணாடியில் நல்லா இருக்கு, கேமராவில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. ஃபவுண்டேஷனுக்கு சுகர்ல இருந்து இந்த ஏஸ் ஆஃப் ஃபேஸ் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இது ஆக்சுவலி என்னோட ஃபேவரட்டாக இருந்தது. இதோட ஷேட் வந்து 65 எக்ஸ்பிரஸோ. ஐ திங்க் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ணும்போது இந்த அளவுக்கு டார்க் ஷேட் இல்லை. அதுக்கடுத்து ஒரு லுங்கோ அந்த இதெல்லாம் விட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் இந்த இது யூஸ் பண்ணோன்னே அந்த டைம் எனக்கு இது மட்டும்தான் வந்து என்னோட ஷேடு கிட்ட இருந்தது. ஸோ அதனால நல்லா யூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலி 999. இதை தான் வந்து பல மாதங்கள் அப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னன்னா, உங்களுக்கு ஸ்டிக் ஃபவுண்டேஷனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இதில் வந்து பிளெண்டிங்க்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் எதுக்கு இப்போ ஃபவுண்டேஷன் போனேன்? நம்ம இன்னும் மார்க்ஸ்லாம் கவர் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் போயிட்டேன். நான் மறந்து விட்டேன். இதை ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில். அண்ட் இதை வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். பார்ப்போம், செட் ஆகலைன்னா இதுக்கு மேலே லைட்டாக அந்த கன்சீலர் போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடத்துல வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இல்லை பேட்சியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ச் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பியூட்டி பிளெண்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒன்ஸ் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் எங்கேயோ இருந்ததுன்னா வந்துடும். அண்ட் எக்ஸஸாக ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உறிஞ்சி எடுத்துரும். நான் வந்து இந்த பிக்மெண்டேஷன் கன்சீல் பண்ணாததுனால உங்களுக்கு இங்கே அண்ட் கண்டிப்பாக அண்டர் ஐலெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. இங்கே நோஸில் இங்கெல்லாம் என்னோட பேக்கோட டேக் ஓவர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து காஃபி பீன்ஸ். இதை வச்சு எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பாட்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஃபுல் கவரேஜ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரஷ்ல பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல கவரேஜ் வேணுன்றதுனால தான் கன்சீலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பஞ்சில் பண்ணால் அந்த ப்ராடக்ட் அப்படியே வந்துடும். கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கறதுனால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இன்னும் தெரியும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக எனக்கு ஆரஞ்ச் டென்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே. பட் ஆனால் இதுதான் எனக்கு க்ளோஸ் டு மை ஷேடுன்றனால இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நல்லா தெரியுது அந்த ஆரஞ்ச் டென்ட் வருது. இதை கம்பேர் பண்ண என்னோட ரீசெண்ட் டைம்ஸ் ஃபேவரட் மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து கேரமல். இதை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு வந்து இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இங்கே இது என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கீழே கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா பேஸு, அதை வந்து லைட்டாக மேனேஜ் பண்ணி விட்ருவோம். இது ஆக்சுவலி இது வரைக்கும் காலி பண்ணிட்டேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. ஐ திங்க் நான் இதை திருப்பி வாங்குவேன். இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும்.
டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள் ஹைலைட்டிங் கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லைனா அது மட்டும் நீங்கள் தனியாக தெரியும். இது வந்து எனக்கு கை விட்டதே கிடையாது. இந்த கன்சீலர் செம்மையாக இருக்குது. செட் பண்ணுறதுக்கு வந்து மேபிளின்ல இருந்து இந்த ஃபிட் மீ லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து இருக்குல்ல, இதான் டார்க்கு 30. இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து இங்கே செட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு குட்டி பவுடர் ப்ரஷில் வந்து கண்ணு கீழே பேக் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ தட் எனக்கு வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்டர் அங்கே இருக்குது அப்படின்னாலும் பவுடர் வந்து அங்கே செட் ஆகிடும். ஏன்னா கீழே நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், லிக்விட் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் போய் உட்காந்துப்போம். ஸோ தட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பிளரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். முடிச்சாச்சு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுல்ல, எதையாவது பண்ணுறானுங்க வீடியோ எடுக்கும் போதும். ஐ திங்க் இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து NS-Freeலேருந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் டார்க் எக்ஸ்ப்ரெஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷேட் இருக்கும். அதுதான் இது. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. 300 அந்த மாதிரி தான் வருது. நான் என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். எதுவுமே நான் டிராஸ்டிக்காக பண்ணலை. இதை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு நைக்காலேருந்து இந்த ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக இதே மேக்கப் தான். ஸோ அதனால் பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ஐப்ரோ க்ளீன் பண்ணுற ஸ்டெப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இப்போ இன்னும் லைட்டாக வந்து இந்த இடத்துல ஐப்ரோ வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் மறைக்கும். நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஏஜ் ரிமைண்ட் கன்சீலர் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக என்னோட லிட்ஸ்லையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா என்ன ஆகும்னா, நீங்கள் பவுடர்லாம் வந்து லைட்டாக நீங்கள் ஃபுல் ஃபேஸ் காம்பேக்ட்லாம் ஃபுல் ஃபேஸில் செட் பண்ணும்போது இங்கெல்லாம் பவுடர் பட்டுச்சுன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின்றனால அப்படியே டிக்ரீஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் கன்சீலர் போட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்காது. நான் சும்மா வெறும் கன்சீலர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸு இந்த மாதிரி லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ பார்க்க பயமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணி செட் பண்ணிட்டோம்னா பயம் போயிடும். நான் வந்து பேக்லேருந்து இந்த குட்டி பியூட்டி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ணு கீழே அண்ட் லென்ஸ்க்கு மேலே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஐ ஷேடோ அப்படி எதுவுமே யூஸ் பண்ணலாம். நான் தான் பிளெண்டர்ல பிளெண்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க ப்ரஷ்ல பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் கவரேஜா இருக்கும். இப்போ நான் வந்து கண்ணு மூடியே இருக்க போறேன். இது அப்படியே வந்து என்னோட லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். கண்ணை தோண்டிங்கன்னா திருப்பி அந்த லைன் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் பண்ணதே வேஸ்டா போயிடும். ஐயோ கண்ணு தெரியல என்னமோ. இப்போ பாருங்க, இங்க பவுடர் செட் பண்ணோன்னே இந்த சைடே பிரைட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் இந்த சைடும் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 கண்ணையும் செட் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போது எனக்கு வந்து லிப்ஸ் டார்க்காக இருந்தது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் இன்னும் டார்க்காக இருக்கும். அதை வந்து மறைத்து விட்டோம். சுகரோட பிளெண்டர் ரூல்ஸ் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வாரியர் வேரியன்ட் 02 வாரியர். இது மெயினாக எனக்கு இந்த பேலட் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாக் வந்து வேற லெவலாக இருக்கும். பியோர் பிளாக் மாதிரி இருக்கும். ஷிம்மர் ஷேட்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் பட்டர் மாதிரி இருக்கும். இந்த பிளாக் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பென்சில் இல்லை ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஐப்ரோ ப்ரஷ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வச்சு நான் வந்து விங் லைனர் எப்படி போடுவேனோ அதே மாதிரி போட்டு போகிறேன். ஆங்கிள் ப்ரஷ் ஏன் எடுத்தேன்னா, விங் லைனர் போடுறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே லைனர் மாதிரியே வந்துருச்சு பாருங்களேன். நான் வந்து அந்த சாஃப்டான ஒரு லுக்குக்கு போனேன். இது இந்த அளவுக்கு வேலை செஞ்சா நான் என்ன பண்ணுவேன். எனக்கு மேக்கப்ல பிடிக்காத ஒரே ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். அது ஏனே தெரியாது, எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால அந்த ஃபோபியா வந்து இந்த மாதிரி ஐஷேடோ வச்சு நான் வந்து போக வைக்க பார்க்குறேன். இதை வந்து இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
பார்த்து பிளெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே இருக்கிறதுலாம் மேலே வந்துடும். ஐஸில் கொஞ்சம் ஃப்ரண்ட் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெறும் பிளாக்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் இன்னொரு ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர். இந்த ஷேடை பிளாக்குக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரில் வராதிங்க, இங்கேயே வந்து அந்த கலர் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. இந்த பேலட்லேயே இந்த லைட் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து உங்களோட லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல லைட்டாக பிரைட்டாக காட்டுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி அந்த பிளாக் கலர் எடுத்து லைட்டாக வந்து அந்த இங்கே விங் மட்டும் இன்டென்சிஃபை பண்ணிக்க போகிறேன். லிப்ஸை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணேன் இல்லையா, இதில் வேறு எந்த ப்ராடக்ட்டும் நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுக்கல. இதை வச்சு நான் விங்கை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து ஐஸ் லிஃப்ட் பண்ண மாதிரி எஃபெக்டும் கொடுக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து இந்த விங் வந்து ஷார்ப்பாகவும் இருக்கும். இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் நிறைய கன்சீலர் ப்ரஷில் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா, அடியிலையும் நம்ம பவுட்ரு போட்டிருக்கோம், கீழேயும் பேஸ்லாம் ஃபுல்லாக செட் ஆகிருக்கு, மேலே திருப்பி நீங்கள் க்ரீம் போடும்போது கேக்கி ஆகிடும். உங்களோட காம்பேக்ட் பவுட்ரு வச்சு அந்த க்ளீன் பண்ண இடத்த லைட்டாக செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வந்து அப்படியே கிளம்ப் ஆயிடும். இதுக்கு மேலே வந்து ஐஸ்க்கு வேலை கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னர் கார்னர் மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அது இல்லைன்னா எப்படி, இதில் வந்து இந்த ஒரு கோல்ட் ஷிமரி ஷேட் இருக்கு இல்லையா, இது காமனாக இருக்கும், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ரிசைஸான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இன்னர் கார்னர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா இது லுக் வந்து கொஞ்சம் கேட் டை மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சேர்த்து. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி அந்த பிளாக் ஷேடை வந்து இன்னர் கார்னர்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். லுக்கு வந்து மேட் லுக் இமேஜின் பண்ணியிருந்தாலும் அந்த இன்னர் கார்னர்ல அந்த இது பிடிக்கலன்னா எனக்கு வந்து இப்படி இருக்கு. வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து இந்த நியூட் பென்சில் எடுத்துக்கிறேன், இதை வச்சு வாட்டர் லைன்ல ஆட் பண்ணிக்கிறேன். கண்ணு கொஞ்சம் பெருசா காட்டுறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து இன்னர் கார்னர்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அவுட்டர்லயும் இப்படி லிஃப்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கண்ணு வந்து இப்படி ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் ஓப்பன் பண்றதுக்கு. நான் லேஷஸ் ஒட்டல, இந்த லுக்குக்கு லேஷஸ் வச்சா நல்லா இருக்கும், பட் ஆனால் இன்னைக்கு வந்து என்னால் லேஷஸோட சண்டை போடுற தெம்பு இல்லை. அதுக்காக வந்து லேஷஸ் எந்த மஸ்காரா கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்ளினோட டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா தான். வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் கிடையாது, அதனால இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதை வச்சு என்னோட லேஷஸ் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி நான் வந்து கோட் பண்ணிக்க போகிறேன் நல்லா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தின்னான ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து நான் வந்து கர்ல் பண்ண போகிறேன். இந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும், உங்களுக்கு வந்து லென்தன் பண்ணணும்னா பண்ணி கொடுக்கும், கர்ல் பண்ணணும்னா பண்ணும், இல்லைனா வால்யூம் வேணும்னாலும் அதை வந்து இது கொடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒன் லேயர், இது எனக்கு இதுவே வந்து வாவ்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது லைட்டாக ட்ரை ஆகட்டும், அதுக்கடுத்து நம்ம வந்து கர்ல் பண்ணிட்டு இன்னும் ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன், ஸோ தட் அந்த லாஷ் எஃபெக்ட்டுக்கு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, அது ட்ரை ஆகும்போது என்னோட காம்பேக்ட் ஃபுல் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சுகரோட இந்த ட்ரீம் கவர் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து அமெரிக்கானோ, இதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். இதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியுதா, இங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆயில் அப் ஆக ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அதுதான் நான் இந்த சீரம்லாம் அப்ளை பண்ணணும், அந்த க்ளோ இருக்கணும்னு. பட் எனக்கு அந்த க்ளோ வந்து இது கரெக்டாக இருக்கணும், ஆயில் அப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த செட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ வர்றது வந்து க்ளோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரே லேயர் இருக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷனே இல்லை, அதனால அந்த ஷேடோவை கொண்டு வரதுக்கு லைட்டாக நம்ம ப்ரான்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கு LA Girlல இருந்து இந்த ப்ரோ HD காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து செஸ்னட். இதை வந்து நம்ம ப்ரான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு க்ரீம் கான்டோர் அந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஏன்னா நான் பேஸே வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்ததுனால பவுடர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1
இப்போ நோஸ்லேயும் லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கான்டோர் இல்லை, பிரான்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து அந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது எனக்கு லைட்டாக வந்து இங்கெல்லாம் நோஸ் எங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து மஸ்காரா வந்து ட்ரை ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கர்லர் வச்சு லேஷஸ் வந்து ஒன்ஸ் நான் கர்ல் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் ஏன் மஸ்காரா ஒரு குட்டி கொடுத்துட்டு நான் கர்ல் பண்ணுறேன்னா அப்போ இன்னும் நல்லா அது வந்து அந்த கர்ல் பிடிச்சி நிற்கும், செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி. ஸோ இப்போ திருப்பி இன்னொரு லேயர் வந்து மஸ்காரா ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மினிமலாக ஆட் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜ்லலாம், இல்லைன்னா ரொம்ப திட்டு ஆகுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பைடர் லெக்னுவாங்களா அந்த மாதிரி எக்ஸஸை வந்து இந்த வார்ட்ல இருந்து எடுத்துருங்க. ப்ளஷுக்கு வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து கலர் ஐகான் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து மெலோ ஒயின். ஸோ ப்ளஷ் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த என்னோட ஃபேவரட் ஸ்டெப் ஹைலைட்டிங். அதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த பேக்ட் ஐஷேடோவில் பேக்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 06. நீங்கள் வந்து டார்க் ஸ்கின், டஸ்கி ஸ்கின்னா இந்த இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. இந்த ஷேட் சொல்கிறேன். இந்த ஹைலைட்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? வந்து இது ரொம்ப அந்த தகன்னு இருக்காது, செம்மையா அப்படியே மைல்டா சட்டிலா இருக்கும். அடுத்த ஐப்ரோஸ்லயே லைட்டா நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கு? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து லாக்மேயோட ஃபார்வர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து லைனராக யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஷேட் வந்து ப்ரௌன் எக்ஸ்பிரஸோ, டார்க் ப்ரௌன் ஷேட். தெரியுதா லிப்ஸ் எதுவும் ப்ளம்பாக இருக்கா? எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் லிப்ஸ் இன்னும் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. தட் இஸ் குட். இதுவும் ஒரு லுக் தான். முந்திலாம் வந்து எப்பயுமே நான் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதான் வந்து அந்த 2 3 போகுது. உங்களுக்கு வந்து இந்த லுக் வந்து ரொம்ப பேசிக். ஸோ இந்த ஐ லுக்கு வந்து நீங்கள் ஐ லுக்லாம் இல்லை, நம்ம எதுவுமே பண்ணலையே, இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலும் செட் ஆகும். நம்ம வந்து எப்பவும் போல் நியூடுக்கு தான் போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா சுகரோட மேட்டர்ஸல் லிப் கிரேயான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வயலா. இதை வந்து சென்டரில் எனக்கு வந்து ஒரு நியூடாக போகணும். எப்பயும் போல் நான் அதுலேயே தான் கை போகுது எனக்கு. எல்ஃபோட லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பிரலைன். இதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சேன். நம்ம எப்பயுமே இதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் இது எடுக்கிறேன். காம்பினேஷன் ஆஃப் 3 லிப்ஸ்டிக் இருக்குது. நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஷேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன், லைனாக லிஸ்ட்டு போட வேண்டியதான். ஏன்னா அந்த வயலில் வந்து லைட்டாக ஒரு ப்ளம்மி ஷேடு வந்துருச்சு. ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். வெயிட். அதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் வந்து செட் பண்ணோம். அதுக்கு நான் அந்த வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து கை வச்சிடாதீங்க, எதையுமே வச்சிடாதீங்க, அதுவாக ட்ரை ஆகட்டும். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கணும், அதனால தான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஐ திங்க் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு பார்க்குறேன். வில் சி. நான் வந்து இதை முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இதோட இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு லேயர் செயின் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டேன். இயரிங் வந்து அதே ஸ்டட்டு தான் இருக்குது, பிகாஸ் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குன்னா அவ்வளோதான். ஸோ இதான் அந்த ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சதுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.